பெருசாலாம் ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தக்காளியில் தான். ஆனால் எல்லாம் ஏதோ சொல்லுவாங்க, கெமிக்கல் நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஏதேதோ ஆட்ஸ்லாம் பார்த்து நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதை விட எனக்கு கேட்டால் தக்காளி தான் ரொம்ப 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 பெஸ்ட்டு. நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணி பார்த்து என் ஃபேஸ் இப்படிலாம் ஆனதுனால தான் நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மற்றபடி மற்ற வீடியோஸ் எதுவும் எல்லாத்தையும் பார்த்து நானும் அதை பண்ணணும்லாம் பண்ணலை. நான் எனக்கு நடந்ததை அதை உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன், அவ்வளோதான். என்னடா இவன் அரைச்சமாவே அரைக்கிறா அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. எவ்வளோ யாரோ என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் தக்காளி இருக்கிற மாதிரி அழகு எதுவுமே கொடுக்காது. நீங்கள் வேணால் கரெக்டாக 1 மந்த்து, ஐயோ ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இந்த வீசிங் இருக்கவங்க, சளி இருக்கவங்களாம் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஹீட் உடம்புக்கு இது நல்லாவே செட் ஆகும். அவங்களும் அடிக்கடி போடாமல் எப்போனா ஃபங்க்ஷன் போகிறப்ப மட்டும் தயிரில் கலந்து தக்காளி ஃபேஸ்க்கு போட்டால் இன்னும் நல்லா க்ளோவாக இருக்கும். அது மாதிரி சூட் உடம்புக்கு பிரச்சனையே இல்லை, அடிக்கடி யூஸ் பண்ணி பாருங்கள். ரெகுலராக இது ஒரு 1 மந்த் பண்ணி பாருங்களேன், உங்கள் ஃபேஸ் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்கும் பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெயிட்டிங்.